2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பிள்ளையார் சுழியாக இந்த தேர்தலை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கொடுக்கப்படாத நிலையில் தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றால் பயிர் காப்பீட்டை பெற்றுத் தருவார் என உறுதியளித்தார். மேலும் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தமிழ் பல்கலைக்கழகம் துவங்குதல், உலக தமிழ் மாநாடு நடத்துதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் வாக்குறுதியளித்தார். தஞ்சாவூரில் போட்டியிடும் வேட்பாளர்களில் குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் சிவனேசன் மட்டுமே என்றவர். அவருக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை கொண்டு வந்து பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை மீண்டும் கொண்டு வர இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். இந்த தேர்தலை நீங்கள் வரப்போகும் உள்ளாட்சி மற்றும் 2000